சொல்ல மண்ணில் மனிதனாய் அவதரித்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் 2025ஆம் யூபிலி ஆண்டில் நம்மில் மனித மாண்புகள் மலர்ந்திடவும், அன்பின் தளிர்கள் துளிர்த்திடவும், அர்த்தமுள்ள ஆன்மீகம் ஆரமுதாய் பொங்கிடவும், இவ்வுலக வாழ்வின் விழுமியங்கள் வழியே நடந்து நிலை வாழ்வை நமதாக்கிக் கொள்ளவும், எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக என்னும் பொன்னான இலக்கோடு நாம் அனைவரும் பயணிக்க நமது திருத்தந்தை அழைப்பு விடுக்கும் இப்புண்ணிய நாட்களில் சமூக மாற்றத்தின் முன்னோடிகளாய் சீரிய சிந்தனை செறிவோடு புத்துலகு படைத்து கொண்டிருக்கும் நமது தூய சவேரியார் கல்லூரியின் இயேசு சபையினர் மற்றும் கல்லூரி வளாக ஆன்மீக பணிக்குழு உறுப்பினர்களின் முத்தான முனைப்போடு தொடர்ந்து 6வது ஆண்டாக செவனே நடைபெற்று கொண்டிருக்கும் மாநில அளவிலான இளையோர் ஜெப மாநாட்டை அணி செய்து கொண்டிருக்கும் இயேசு சபை அருளாளர்களையும், மேதகு ஆயர் அவர்களையும், பேராசிரியர் பெருமக்களையும், அன்பு நிறை மாணவ மாணவிகளையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்வின் தொடக்கமாக அன்பின் அதிர்வலைகள் அளவின்றி பாயும் இப்பொன்னான வேளையில் இந்த ஜெப மாநாட்டை சிறப்பித்து கொண்டிருக்கும் அன்புள்ளங்களை வாழ்த்தி வரவேற்க அருட்தந்தை அலெக்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த அருமையான 6வது மாநில அளவிலான இளைஞர் ஜெப மாநாடு மர்சி 2025 இந்த நிகழ்வுக்கு சிறப்பு ஆசிர் வழங்கவும், தொடக்க நிகழ்வாக நமக்கு திருப்பலி நிறைவேற்றி கடவுளுடைய இறையருளை வேண்டி மன்றாட இங்கு வந்திருக்கிற பாலை மறை மாவட்ட மேனாள் ஆயர் மேதகு ஜூட் பால்ராஜ் அவர்களை நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி வரவேற்போம். ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்க தூய சவேரியார் கலைமனைகளின் அதிபர் அருள் திரு சா இன்னாசிமுத்து அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நமது கல்லூரியில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளிலுமே தன்னுடைய எளிமையான இருப்பின் வழியாகவும் ஜெபத்தின் வழியாகவும் ஊக்கமும் ஆக்கமும் தந்து உற்சாகம் அளித்து நம்மை பயிற்றுவிக்கிற நம்முடைய கலைமனையின் அதிபர் அருள் திரு சா இன்னாசிமுத்து அவர்களையும், நமது கல்லூரியுடைய முதல்வர் அருள் திரு காட்வின் ரூஃபஸ் அவர்களையும், நம்முடைய கல்வியினுடைய செயலாளர் அருள் திரு ஞா புஷ்பராஜ் அவர்களையும் நாம் கரவொலி எழுப்பி வரவேற்போம். இன்றைய நாளிலும் நாளைய நாளிலும் மிகச் சிறப்பாக நம்மை இறைவனை நோக்கி வழி நடத்துவதற்கு உதவி செய்வதற்காக இங்கு வந்திருக்கக்கூடிய அருள் பணியாளர் மென்ரோ, சகோ டேவிட், சகோ டிவி ஆண்டனி, சகோ ராஜன் இவர்கள் அனைவரையும் நாம் கரவொலி எழுப்பி வரவேற்போம். இந்த மாநில அளவிலான 6வது இளைஞர் ஜெப மாநாட்டிற்கு இந்த கேம்பஸ் மினிஸ்ட்ரி இயக்குநராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிற அருள் பணியாளர் லியோலின் ஆரோக்கியதாஸ் அவர்களையும் நாம் இந்த நிகழ்வுக்கு வரவேற்போம். இப்பொழுது இந்த 2 நாள் நிகழ்வுகளிலும் நம்மை இறைவன்பால் நோக்கி நடத்தி செல்வதற்கு நம்முடைய நிலைமையை, நம்முடைய நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து நம்மை ஒருமுகப்படுத்துவதற்கு உதவ வந்திருக்கிற நம்முடைய அருட்சகோதரர்கள், அருட்பணியாளர்களை நாம் கௌரவிக்கும் விதமாக இப்பொழுது நம்முடைய செயலாளர் தந்தை அவர்களை அருள் திரு மென்ரோ அவர்களுக்கும் சகோ டேவிட் அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி வரவேற்க அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக சகோ டிவி ஆண்டனி, சகோ ராஜன் இவர்கள் இருவருக்கும் பொன்னாடை போர்த்தி வரவேற்க
நம்முடைய ஆன்மீக பணி ஒருங்கிணைப்பாளர் அருள்பணியாளர் லியோலின் ஆரோக்கியதாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த 2 நாள் உங்களுடைய ஒத்துழைப்புடன் தான் இவர்கள் உங்களுக்கு கடவுளுடைய அருளை இரக்கத்தை பெற்றுக் கொடுக்க முடியும். ஆகவே இந்த நிகழ்வுக்கு நீங்கள் முக்கியமானவர்களாக இருக்கிறீர்கள், மாணவிகளாகி நீங்கள். ஆகவே இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வரவேற்று எனது வரவேற்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கி சிறப்பு செய்த அருட்தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக மனம் மகிழ்வு நிறைந்த இந்நாளில் பொருள் பொதிந்த வகையில் நடைபெற்று கொண்டிருக்கும் இளையோர் ஜெப மாநாட்டில் இறைவனின் அருள் பெருகிடவும் தூய ஆவியாரின் துணையுடன் இவ்வளாகம் பொலிவு பெறவும் இறைவேண்டல் செய்திட நமது கலைமணிகளின் தலைமகன் இதயம் நிறைந்த இதமான அன்போடு நம்மை இயக்கி வரும் அதிபர் தந்தை அவர்களை ஆசியுரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, மாணவ செல்வங்களே, இது ஒரு அரிய வாய்ப்பு. நம் அனைவருக்குமே இறைவனை அனுபவிப்பது என்பது அனைவருக்கும் கிடைக்கும் ஒரு வரம் அல்ல. குறிப்பாக இந்த 2 நாட்களும் நமது வளாகத்திலே இறை அன்பை பெறுவதற்கும் இறை அருளை நாம் நிறைவாக பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் நமது கல்லூரியின் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் எவ்வாறு நம்மை பொறுத்தவரை இறைவனோடு ஒன்றித்து வாழ முடியும் என்பதை சிந்தித்து பார்த்து, நான் அடிக்கடி கூறுவேன், என்னுடைய புத்தகத்திலும் நீங்கள் வாசித்திருக்கலாம், வித் காட் வி ஆர் ஹீரோஸ், விதவுட் காட் வி ஆர் ஜீரோஸ். நம்ம ஒவ்வொருவருமே இறைவன் நம்மோடு இருக்கும் பொழுது பலவற்றை நம்மால் அடைய முடியும், சாதிக்க முடியும். அதற்காக ஒரு உறுதுணையாக இருப்பது தான் இந்த 2 நாள் தியானம். நீங்கள் இதை நன்றாக பயன்படுத்தி கொள்ள இந்த நேரத்தில் நான் இறைவனை சிறப்பாக வேண்டிக் கொள்கின்றேன். இறை ஆசி நம் அனைவரையும் வழங்கி நம் ஒவ்வொருவருக்கும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. பெற்று தந்த அதிபர் தந்தைக்கு நன்றி. அடுத்ததாக அன்பும் அருளும் தவழும் இந்த இனிய வேளையில் இஜெப மாநாட்டை புன்னகை தவிழ பொலிவூட்டி கொண்டிருக்கும் நமது கல்லூரியின் துடிப்புமிகு செயல்வீரர் நமது செயலர் தந்தை அருள்முனைவர் புஷ்பராஜ் சேசா அவர்களை வாழ்த்துரை வழங்கிட அன்புடன் அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அருளாளர்களே, இந்த 2 நாள் தியானத்திற்கு வந்திருக்கக்கூடிய இளவல்களே, இந்த 2 நாள் தியானத்தை நடத்தி கொடுக்கின்ற அருளாளர்களே, ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கார்லோ அக்வித்திஸ் என்ற ஒரு இளைஞன் 16 வயதில் அவர் முக்தி பெயர் பட்டம் பெற்றுள்ளார். அவருடைய ஒரே குறிக்கோள் திவ்ய நற்கருணை நாதரை வழிபட்டு அந்த திவ்ய நற்கருணையில் இருக்கக்கூடிய இயேசுவினுடைய அன்பை தான் உணர வேண்டும் என்று மன்றாடினார். அவர் 7 வயதிலிருந்து 16 வயது வரை தன்னுடைய முயற்சியினால் தொலைக்காட்சியின் வழியாக, இணையதளத்தின் வழியாக, அலைபேசி வழியாக தன் நண்பர்களோடு உறவாடி இந்த நற்கருணை நாதருக்கு அவர் அந்த பக்தி முயற்சியை அவர் பரப்பினார். அத்தகைய நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த 2 நாள் தியானத்தில் இறை இயேசுவோடு நற்கருணை நாதரோடு இணைந்து செயல்பட வேண்டும். அதற்காகத்தான் நம்முடைய கல்லூரி வளாகத்தில் மையத்தில் இருக்கக்கூடிய தேவாலயத்தில் நம்முடைய கத்தோலிக்க மாணவர்கள் அந்த திவ்ய நற்கருணை நாதரை ஒவ்வொரு நாளும் சந்திப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஏதோ கல்லூரி வளாகத்துக்குள்ளே படிக்க வர்றோம், நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறோம் என்ற ஒரு போக்கு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில், ஆன்மீக வாழ்க்கையில் நாம் எவ்வளவு ஆழமாக ஊன்றிருக்கின்றோமோ அவ்வளோ தூரத்திற்கு நம்முடைய ஆன்மீகமும் சரி, நம்முடைய குடும்பங்களும் சரி,
நம்முடைய வாழ்வும் மலர்ச்சி பெறும், வளர்ச்சி பெறும். அதன் வழியாக நாம் இறைவனுக்கு புகழ் பாடலாம். அத்தகைய முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பினுக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்த நமது செயலர் தந்தைக்கு நன்றி. இளமையில் இறைவனை தேடவும், ஆன்ம வளத்தின் நிறைவை உணரவும், பிறரன்பின் மாண்பை போற்றவும் அடித்தளம் அமைத்திடும் இச்செவ மாநாட்டை தனது பொன்னான உடனிருப்பால் பொலிவூட்டி கொண்டிருக்கும் நமது பாளை மறை மாவட்டத்தின் மேனாள் ஆயர், மனிதம் மரத்து கிடந்த சமூகத்தின் வேர்களுக்கு அன்பியங்கள் வழி ஆரமுது ஊட்டிய நல்லூற்று மேதகு ஆயர் ஜூட் பால்ராஜ் ஆண்டகை அவர்களை ஆசிரை வழங்கிட அன்புடன் அழைக்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய அன்பு தந்தை அதிபர் அவர்களே, செயலர் தந்தை அவர்களே, ஏனைய அருட்தந்தைகளே, இந்த மாநாட்டை நடத்துவதற்கு இறை வழக்கரமாக வந்துள்ள சாலக்குடி அன்பு சகோதரர்களே, அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு நாமத்தில் காலை வணக்கம். திருப்பலி இருக்கிறது. திருப்பலி பூசையிலே நான் மறைவுரை ஆற்றுவேன். சுருக்கமாக சொல்லப்போனால் ஜெபம். நாம் மாநில அளவிலான இளையோர் ஜெப மாநாடு என்ற தலைப்பை நான் பார்க்கின்றேன். உண்மையிலேயே நான் மகிழ்கின்றேன். உங்களுடைய பேர் ஆர்வத்தை கண்டு உங்களை பாராட்டுகின்றேன். என்றால் ஜெப மாநாடு என்று தெரிந்தும், உங்களுக்கு 3 நாட்கள் லீவு இருந்தும், நீங்களாகவே ஆப்ஷன் கொடுத்திருந்தும், காலேஜில் ஆப்ஷன் கொடுத்திருந்தும் நீங்களாகவே முன் வந்திருப்பது உண்மையிலே கடவுளுக்கு மகிழ்ச்சியாக புகழ்ச்சியாக இருப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடைவதற்கு எவ்வளவு தாகத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நினைத்து நான் உங்களை பாராட்டுகிறேன். இதை நடத்தக்கூடிய ஒவ்வொரு அருள் தந்தையும், அனுமதி அளித்த அதிபர், செயலர் அனைவருக்கும், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். கோவிலுக்கு நம்ம போகிறோம்னாக்க ஜெபம் பண்ண போகிறோம், அப்படி தானே? செல்லு பார்க்க போகிறோமா? செல்லனோட போகிறதில்ல. செல்லு வந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆஃப் பண்ணிவிட்டு கடவுளுக்கு நம்ம செவி மடுக்கிறோம். 4 வகையான ஜெபங்கள்: ஆராதனை ஜெபம், மன்றாட்டு ஜெபம், நன்றி ஜெபம், மன்னிப்பு கேட்கும் ஜெபம். 4 வகையான ஜெபங்கள். இப்போ கோவிலில் நம்ம ஆண்டவரை பார்க்குறோம். தந்தை அவர்கள் அருமையாக நற்கருணாதரை பற்றி சொன்னார்கள். திரு கோவிலில் காணக்கூடிய அந்த இயேசுவை, அந்த இறைவனை, அம்மையப்பனை நாம் தெரு கோவிலில் இருக்கும் மக்களிடம் பார்க்க வேண்டும். திருக்கோவிலில் பார்க்கும் பரமனை தெருக்கோவிலில் இருக்கும் மக்களிடம் நாம் பார்க்க வேண்டும். அதற்கு உதவியாக இருப்பது ஜெபம். ஜெபமனல் இருந்தால் இந்த காரியம் சாத்தியமாகும். அதை பற்றி இன்னும் நாம் கலந்து பேசுறதுக்கு வாய்ப்புகள் வரும் உங்களுக்கு. அவை இந்த மாநாடு மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆண்டவருடைய அன்பும் அருளையும் நான் வேண்டுகிறேன். இறைவனுக்கு நன்றி கூறுவோடு உங்களுக்கும் நான் நன்றி கூற ஆசைப்படுகிறேன். என்றால் நீங்கள் தாராளமாக முன்வந்திருக்கிறீர்கள். இதுவே ஒரு 50-60 விழுக்காடு வெற்றிகரமான மாநாடு. மீதி 40 உங்கள் கையில் எவ்வளவுக்கு நீங்கள் பங்கேற்கிறீர்களோ, கேள்வி கேட்கிறீர்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு பயனளிக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் அழைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம், ஆசி.